தெலுங்கு சினிமாவுடைய ரொம்பவே முக்கியமான ஹீரோஸில் ஒருத்தர் தான் வந்து ராம் சரண். ஸோ இந்த ராம் சரணுடைய அடுத்த மூவி ப்ராஜெக்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டிங்கன்னா அதை கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து ரீசெண்டாக நடித்த மூவிஸில் ஒன்று வந்து RRR. ஸோ RRR பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஹிட்டான ஒரு மூவி. ஸோ இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராஜமௌலிக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இவருக்குமே வந்து சம பேர் அப்படிங்கிறது கிடச்சிது ராம் சரணுக்குமே. ஸோ அப்படி இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியில் வந்து சில பல பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக வந்து அந்த டைமில் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருப்பேன், நீங்கள் வேணால் கிண்டல் பண்ணிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ராம் சரண் வந்து டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டார். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ராம் சரண் இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய அடுத்தடுத்த மூவி லைனப்லாம் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக அமைஞ்சால் மட்டும்தான் அவருக்கான ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாச்சு. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா RRR வந்து வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கூட வந்து கிடச்சிருச்சு. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபேமை வச்சு அடுத்தடுத்த மூவிஸில் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அந்த ஆக்டிங் கெரியர் அப்படிங்கிற அந்த கிராஃப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கை ராக்கெட்டிங்கில் போகணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய முக்கியமான பிளானாக இருந்துச்சு. அதுக்கு தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டும் இருந்தார் ஒரு கட்டத்தில். பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஆக்டிங் கெரியரில் வந்து இந்த கேம் சேஞ்சர் மூவி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவி. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவியோட பிளானாக இருக்கட்டும், அதுக்காக எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக போட்டு இனிமேல் இந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்லேயே தான் பார்த்திங்கன்னா இந்த மூவியோட இன்டர்வியூ அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா பல பேருமே உண்மையிலேயே இந்த படம் வந்து சூப்பர்பாக வந்திருக்கு போல்ருக்கு, அதனால தான் வந்து எல்லாரும் அதை வந்து இந்த அளவுக்கு வந்து ஹோப்போடு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஈவன் சங்கருக்கும் இருக்கட்டும், அதில் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மற்ற எல்லா இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கே, கண்டிப்பாக இந்த படமும் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட்டை கொடுக்கல. ஏற்கனவே சங்கர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு மூவி வந்து எடுத்திருந்தார். ஸோ அந்த மூவிக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அவர் வந்து உலக நாயகன் கமல்ஹாசனே நடிச்சிருந்தாலும் அந்த மூவியில் எக்கச்சக்கமான பிளாட் ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து பெருசாக வந்து சங்கர் கண்டுக்காமல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தேவையில்லாமல் வந்து இன்னுமே அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இந்த சோத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு பாட்டை ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது, ஒரு பாட்டுக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து 100 கோடிலாம் கூட செலவு பண்ணுறாராம். ஸோ 100 கோடி செலவு பண்ணி அப்படி ஒரு பாட்டை எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸ்டில் சங்கர் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு எலைட் மென்டாலிட்டிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரே தவிர இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா அவருக்குன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அவருடைய இந்தியன் 2 மூவிலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேம் சேஞ்சர் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டோரிங்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கணும், எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவியில் வந்து ஒரு சோல் இருந்திருக்கணும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எதுவுமே வந்து இந்த கேம் சேஞ்சர் மூவியில் வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்துட்டிங்கன்னா இது எப்படியாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டில் வந்து இவ்வளோ விஷயங்களுமே வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ மேபி அதை மட்டும் வந்து சங்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ராம் சரணுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ராம் சரண் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு டாப் ஸ்டாராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கெரியரில் பார்த்துட்டிங்கன்னா கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் வரக்கூடிய மூவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அமையும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடியூல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வச்சு தான் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அடுத்தடுத்த மூவிஸ்க்கான பிளான்ஸை வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சங்கர் வந்து லைட்டாக நம்மளுடைய ராம் சரணுக்கு வந்து ஆப்போசிட் மாதிரி வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து சங்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ராம் சரண் வந்து இதையே ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த மூவிஸில் வந்து இன்னுமே பெஸ்ட்டான ஒருத்தராக மாறியிருப்பார் அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே RRR மூவி எடுத்தே வந்து மாஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மூவியோட அடுத்த ஒரு வெர்ஷனாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேம் சேஞ்சரும் இருந்திருக்கணும் அவருடைய க்ரோத்தில், அவருடைய அந்த சினிமா கெரியரில். பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அது ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறமா வந்து ராம் சரண் என்ன சொல்லிட்டாருன்னா அவருடைய ப்ரொடியூஸ் கிட்ட போய்ட்டு அது இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு லாஸாக இருக்கலாம், ஆனால் வந்து இனிமேல் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மூவி வந்து பண்ணித்தரேன், அது வந்து சம்பளமே வாங்காமல் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த லாஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இவருக்கு அப்புறம் வெங்கடேஷ் நடித்து ரிலீஸ் ஆன சங்கராந்தி மூவி பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு நல்ல ஹிட்டு கொடுத்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருச்சு. அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நான் இந்த மாதிரி
அடுத்த மூவி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. பட் ஆனால் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளால் ஒருத்தவங்க நஷ்டமாயிட்டாங்கன்னு அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள லாபம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ராம் சரண் திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு தெரியுது.